அடுத்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்டர்னல் செக்யூரிட்டியில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். நான் இருக்கா ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னது? நக்சலைட், லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம். அது வீடியோ பார்த்துட்டிங்களா? நீங்கள் பார்த்துட்டிங்களா? நாளைக்கு பார்த்து வந்துருக்கு. ஓகேவா? கண்டிப்பாக இந்த ஏரியாவில் அடுத்த கேட்பான். என்ன ரீசன் தான் இன்னைக்கு ஃப்ரண்ட் பேஜில் இந்த ஏரியா தான் இது இருக்கு. இதை படிங்க மிஸ்டர் தீபக். அபுஜ்மாத் மாறா அபுஜ்மாத் இது வந்து சத்தீஸ்கர்ல இருக்கு. ஓகே, சத்தீஸ்கர் இஸ் ஃபேமஸ் ஃபார் யாருக்கு? நக்சலைட்னா யாரு? இந்தியா லேண்ட் ரிஃபார்ம் சரியா பண்ணல, எல்லாருக்கும் லேண்டு கிடைக்கல, இது எங்க ஊர்ல எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இல்லை, அதனால என்ன பண்ண போறோம்? யூசிங் கன்ஸ் ரெபல். எஸ், அதாவது ஒரு கண்ட்ரியில ரெவல்யூஷன் வரணும்னா வயலண்டாக தான் வரும். வயலண்ட் மீன்ஸால தான் என்ன பண்ண முடியும்? சேஞ்சை உருவாக்க முடியும். நம்பர் பீப்புள் தான் யாரு? மாவோயிஸ்ட். ஓகேவா? யாரு? எஸ், சைனாவோட லீடர் வந்து மாவோ. அவர் வந்து சைனாவில் ரெவல்யூஷன் கொண்டு வந்தாரு. எப்படின்னா எஸ், மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து சண்டை போட்டாதான் சேஞ்ச் வரும்னு சொன்னாரு. அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க யாரு? நம்ம ஊரில் இருக்கிற ஒரு வில்லேஜ் மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நக்சல் பார்ட்டி ஒரு வில்லேஜ், அங்கே இருக்கிற மக்கள் இந்த ஐடியாவை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. வயலண்ட் வழியா சொசைட்டியில் என்ன உருவாக்க முடியும்? சேஞ்ச் உருவாக்க முடியும். அப்படி சொன்னவர் யாரு? மாவோ. அதை ஃபாலோ பண்ண நான் யாரு? மாவோயிஸ்ட். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணவங்க யாரு? நக்சல் பார்ட்டி ஒரு வில்லேஜில் ஃபாலோ பண்ணாங்க. இது நக்சல் பாரிஸ் சொல்லலாம், மாவோயிசம் சொல்லலாம், நக்சலைட் சொல்லலாம். ஓகேவா? 2026 இந்தியாவில் முழுக்க எல்லா மாவோயிஸ்டையும் காலி பண்ண போகிறோம். அதாவது we are going to eliminate the நக்சலைட்ஸ். இதுதான் யாரோட அஜெண்டா? அமித்ஷாவோட மெயின் எய்ம் அதான். ஓகேவா? 70% காலி பண்ணிட்டாங்க. ஓகேவா? ரீசெண்டாக நடந்த சத்தீஸ்கரில் தான் அதிகமாக இருப்பாங்க. இது வரைக்கும் நடந்த அதிகமான என்ன சொல்லுவாங்க உயிரிழப்புகள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஊரில் தான். அபுஜ்மா இது கண்டிப்பாக கோட் பண்ணணும் எக்ஸாம்பிள். இந்தியாவில் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் எப்படி இருக்குது கொஸ்டின் கேட்பாங்க மைண்ட்ஸில். அப்போது ரீசெண்ட் அப்டேட் எழுதும்போது சத்தீஸ்கர் அபுஜ்மட்டில் இட் இஸ் தி லார்ஜஸ்ட் என்கவுண்டர் இன் தி ஸ்டேட்ஸ் ஹிஸ்ட்ரி. மீனிங் புரிச்சா? சத்தீஸ்கர் ஸ்டேட்டில் இது வரைக்கும் இவ்வளோ என்கவுண்டர் பண்ணதே கிடையாது. நிறைய மாவோயிஸ்ட்டை சாகடிச்சிருக்காங்க. அப்படின்னா இந்தியாவோட ஆர்மி ஃபோர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக செயல்பட்டு இந்த நக்சலைட்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்குன்னு எழுதணும்ல. ஐஃபன் போட்டு என்ன எழுதணும்? சத்தீஸ்கர் அபுஜ்மட்டா கோட் பண்ணணும். நக்சலிசம்ன்றது என்னது? இட் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் இன்சர்ஜென்சி. மக்கள் போராட்டம் பண்ண இன்சர்ஜென்சி தான். இது கன் வழியாக இன்சர்ஜென்சி. ஓகேவா? பிஹேவ் லைக் பார்லிமெண்டேரியன்ஸ். கத்தாதீங்க. எத்தனை பேர் சார் செத்து போனாங்க? 31 மாவோயிஸ்ட். இட் இஸ் தி பிக்கெஸ்ட் என்கவுண்டர் இன் சத்தீஸ்கர் ஹிஸ்ட்ரி. 31 மாவோயிஸ்ட். அந்த 31 மாவோயிஸ்ட்ல நிறைய சீனியர் லீடர்ஸ் இறந்து போயிருக்காங்க. அபுஜ்மத்ங்கிறது சத்தீஸ்கர்ல இருக்கிற ஒரு பயங்கரமான ஃபாரஸ்ட் ஏரியா. அதுக்குள்ள யாரும் உள்ள போக முடியாது. அதனால தட் இஸ் சேஃப்டி ஹேவன் ஃபார் மாவோயிஸ்டுக்கு இருந்துச்சு. அந்த காட்டுக்குள்ள பூந்து பண்ணிட்டாங்க, அட்டாக் பண்ணி காலி பண்ணிட்டாங்க. யாரு? CRPF. 30 பேர் சாவடிக்கிறதுக்கு 1500 ஜவான்ஸ். ஓகேவா? காட்டுக்குள்ள இறங்கிருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ். இந்த அட்டாக் அப்புறம் இப்போ டெல்லியில் எந்தெந்த ஸ்டேட்ல எல்லாம் மாவோயிஸ்ட் அதிகமாக இருக்காங்களோ எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸும் டெல்லியில் ஒரு மீட்டிங் நடக்க போகுது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இட் இஸ் தி மேஜர் செட்பேக் ஃபார் ஹூம்? மாவோயிஸ்ட். ஸோ மாவோயிஸ்ட் வயலன்ஸ் வந்து இந்தியாவில் கண்ட்ரோல் செய்யப்படுகிறது அபுஜ்மத்துக்கு அப்புறம். மிஸ்டர் மாரா, இது எந்த டாபிக்ல வருது? லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம். ஓகேவா? எக்ஸ்ட்ரீமிசம் அர்த்தம் தீவிரவாதம். லெஃப்ட் விங்னா மாவோ இருக்கார்ல, மாவோ ஐடியா ஃபாலோ பண்ணுறோம் லெஃப்ட் விங் சொல்லுவாங்க. மாவோயிசம், கம்யூனிசம் எல்லாம் லெஃப்ட் விங். லெஃப்ட் விங் ஐடியாவை யூஸ் பண்ணிக்கிட்டு கன் யூஸ் பண்ணால் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம். அதில் ஒன்று தான் என்னது? நக்சலைட்ஸ். வி ஹேவ் டு எலிமினேட் நக்சலைட்ஸ் பை 2026. அதுவும் வந்து என்ன கொடுத்துருவாங்க? மாசம் கொடுத்துட்டாங்க. மார்ச் 2026. மக்களுக்கு என்ன ஆகும்? ஹாப்பியாக இருப்பாங்க, பயமா இருப்பாங்களா? பயமா இருக்கும். ஏன்னா இறந்து போனதெல்லாம் அவங்க ஊர் மக்கள். அப்போ என்ன பண்ணி ஆகணும்? அந்த ஊரில் இன் பேரலி வி ஹேவ் டு இன்வெஸ்ட் ஃபார் டெவலப்மெண்ட்டா? எஸ், அதானே பார்த்தோம். ரோடு, ஸ்கூலு, ஹெல்த் கேர், இது பேரலாக டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நடந்துருக்கு எந்த ஊரில்? சத்தீஸ்கர். இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா தீபக்? ரெட் காரிடார். அதாவது எந்தெந்த ஸ்டேட்ல வச்சிருக்கிற மாதிரி ஏரியாவா? மாவோயிஸ்ட்னால அஃபெக்ட் ஆயிருக்கோ அந்த ஸ்டேட்டுக்கு பேரு சார் ரெட் அலர்ட்ல வச்சிருக்க ஏரியா மாதிரி. ரெட் அலர்ட். இதெல்லாம் எந்தெந்த ஊர்ல வரும்? ஒரிசா, பீகார், மோஸ்ட் ஃபேமஸ் பீகார், அசாம் எல்லாம் வந்துடும். முக்கியமா 3: சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா. நிறைய இருக்கு. லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்ல, ஒன்னு வந்து என்ன ஃபோர்ஸ்? இதுல இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல பிரிச்சு வைப்போம். CRPF சொல்யூஷன் ஃபார் இன்சர்ஜென்சிக்கு ரெண்டா பார்த்தோமா? ஒன்னு வந்து டெவலப்மெண்ட், இன்னொன்னு ஃபோர்ஸ்னு பார்த்தோம். அது பேர் என்ன ஃபோர்ஸ்னு பார்த்தோம். மறந்துடுறீங்களே மக்களே, 4 தடவை சொல்லியிருப்பேன் கிளாஸ்ல. சரி, யார் பார்த்து சொல்றீங்க பார்க்கலாம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தேவை வேணும். நீ எதுக்கு இருக்கிற எழுதி பார்த்தாலும் கதை விட்டுருக்கு. ப்ரொபோர்ஷனேட் ஃபோர்ஸ். டயலாக் டிப்ளமசி. ஆமா, எஸ், டயலாக் டிப்ளமசி. எஸ். இன்னைக்கு லாஸ்ட் நியூஸ் சிம்பிள் நியூஸ் தான். மிஸ்டர் மாரா, உங்களுக்கு
யுஎன் தெரியுமா? ஐநா சபை தெரியுமா? ஐநா சபையோட ஹெட் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு பேர் வந்து செக்ரட்டரி ஜெனரல் சொல்லுவோம். அதாவது யுஎன்னா எல்லா கண்ட்ரிஸும் ஒன்னா சேர்ந்து உலகத்துல இருக்கிற எல்லா முக்கியமான இஷ்யூஸ் பத்தியும் என்ன தீர்வு சொல்லலாம்னு பேசுற ஒரு இடம். எப்படி இந்தியாவோட பார்லிமெண்ட் மாதிரியோ ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஒரு பார்லிமெண்ட். என்னது? யுஎன். அந்த யுஎனோட செக்ரட்டரி ஜெனரல் இருக்காரு. அவர் பேர் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் ஆண்டனியோ. பேசுது அதான் சொல்லு. கெட்ரஸ். கோஸ்டாரிக்கா இந்த சவுத் அமெரிக்கா பேர் சொல்லிட்டு இருக்கான். யுஎனோட செக்ரட்டரி ஜெனரலோட பேர் வந்து ஆண்டனியோ கெட்ரஸ். நம்ம இஸ்ரேல் பாக்குறோம்ல, இஸ்ரேல் என்ன சொல்லிருக்காங்கன்னா, எங்க நாட்டுக்கு யுஎன் செக்ரட்டரி ஜெனரல் உள்ள வரக்கூடாது, நாங்க பேன் பண்றோம் இவனை படிச்சிருக்காங்க. இதான் நியூஸ். உலகம் முழுக்க எல்லாருமே இஸ்ரேலை திட்டுறாங்க. ஓகே, இஸ்ரேல் ஏன் சொல்லுச்சுன்னா, இப்ப இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் வார் நடக்குது. நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, ஈரானை சாஃப்டா பேசுறீங்க, நீங்க என்ன பண்றீங்க, ஹார்டா திட்டுறீங்க. அப்போ நீங்க வந்து சரியான பீஸை பேச மாட்டேங்கிறீங்க. யுஎன்ல இருந்துகிட்டு ஒரு சைடு பேசுறீங்க. அப்ப எங்க நாட்டுக்குள்ள வராதிங்க. இதுக்கு பேர் வந்து பெர்சோனா நான் கிராட்டா. அதாவது இந்த பெர்சோனா உள்ள வர்றதுக்கு அனுமதி இல்லை, பேண்ட். யுஎன் செக்ரட்டரி ஜெனரல். சரியே, நியூஸ் புரியுச்சா? ஒரு செக்ரட்டரி ஜெனரலே சொல்றாருன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்க இஸ்ரேல்காரங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, ஜெனரலாவே இஸ்ரேல் யார் சப்போர்ட் பண்ணுவா? அமெரிக்கா சப்போர்ட் பண்ணாலும் உலகம் முழுக்க இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா மிஸ்டர் ஏ? அதாவது மோஸ்ட் ஆஃப் தி மக்களுக்கு வந்து ஜீவ்ஸ் பிடிக்காது. ஜீவ்ஸ் தான் யாரு? இஸ்ரேல் யூதர்கள். இஸ்ரேல் மீது வந்து ஒரு வெறுப்புணர்வு இருக்கும், ஹர்ட் இருக்கும், ஹேட் இருக்கும். அதுக்கு பேர் வந்து வன்மம். அதுக்கு பேர் தான் ஆன்டி செமிட்டிசம். அப்போ யுஎன்ல என்ன இருக்குன்னா, இஸ்ரேலுக்கு எதிராக ஆன்டி செமிட்டிசம் இருக்கு. அப்போ யுஎன் எங்களுக்கு என்ன பண்ண தேவையில்ல, எங்களுக்கு தேவையில்லை, என்ன பண்றோம், பேன் பண்றோம். ஃப்ரீ டைம்ல யூடியூப்ல யூஸ்லெஸ் நேஷன்ஸ் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஓகே, அதை பார்த்துருக்கேன். ஸோ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் யுனைடெட் நேஷனோட முக்கியமான பாடிஸ் எல்லாமே எங்களுக்கு எதிராக நடக்குது. ஸோ வாரில் ஹமாஸையும் திட்டல, அவர் யாரு, லெபனானையும் திட்டல, எங்களை மட்டும் திட்டுறாங்க. ஸோ உள்ள வர வேணாம். லாஸ்ட் நியூஸ் மிஸ்டர் மாரா, இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். நம்ம உடம்புக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வருது, எக்ஸாம்பிள் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், கரெக்டா? அந்த பாக்டீரியா சாவடிக்கிறதுக்கு நம்ம என்ன சாப்பிடுவோம்? ஆன்டிபயோட்டிக் சாப்பிடுவோம். ஓகேவா? கோவிட் டைம்ல ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்கிற மிஸ்டர் ஏ 70% பேஷண்ட்டுக்கு 100ல் 70 பேருக்கு வந்து பேர் கட்டா தெரியல, அசிட்ரோமைசின் நினைக்கிறேன், அசித்ரோமைசின். எஸ், அந்த மெடிசன் கொடுத்தாங்க. ஓகேவா? அசித்ரோமைசின் எதுக்குன்னா பாக்டீரியாவை சாவடிக்கிறது. கோவிட் எதுக்கு? கோவிட்ன்றது வைரஸ். அப்போ முக்காவாசி பேருக்கு இது ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல. எதுக்கு கொடுத்துருக்கோம்னா, ஒருவேளை கோவிட் வரும்போது சில பேருக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரலாம். பட் மோஸ்ட்லி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வராமலே ஆன்டிபயோட்டிக் கொடுக்க உள்ள இருக்கிற பாக்டீரியா என்ன ஆகிடும், ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ ஃபியூச்சரில் இந்த ஆளுக்கு உண்மையாகவே ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா என்ன ஆகாது, ட்ரக் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. என்ன ஆயிடுச்சு, அந்த பாக்டீரியா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அந்த பாக்டீரியா பேர் என்ன மாறிடுச்சு, சூப்பர் பக்கா மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ குளோபல் லெவலில் எந்த கண்ட்ரி ஏஎம்ஆர் ஹெட் குவார்ட்டர்னா இந்தியா தான். அதாவது முக்கால்வாசி கேஸ் அதிகமாக ஏஎம்ஆரில் பாதிக்கப்படுறது சென்ட்ரல் வந்து இந்தியா. அதுக்கு என்ன ரீசன்? ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் டோஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ், இது ஒன்று. ரெண்டாவது முக்கியமானது, ஜென்ரலாகவே ஆன்டிபயோட்டிக் கம்மியாக இருக்கு. நீங்க புரிஞ்சா, நம்ம கிட்ட இருக்கிறதே மொத்தமாக 30 ஆன்டிபயோட்டிக் தான். ஸோ மேட்ச் ஆகாம ஏதோ ஒரு நோய்க்கு இதை கொடுத்து இந்த 30 ஆச்சு, வேலை சேமாக்கியாச்சு. ஓகே, மூணாவது, புதுசா ஆன்டிபயோட்டிக்கை யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க, R&D பண்ண மாட்டேங்கிறாங்க, ரிசர்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன ரீசன்? ஆன்டிபயோட்டிக்கை வந்து ஒன்று ரெடி பண்ணி மார்க்கெட் கொண்டு வரதுக்கு மினிமம் 10 வருஷம் ஆகும், ஒரு மாத்திரை டைம் ஆகும். அதுக்கு பதில் கேன்சர் மருந்து கண்டுபிடிச்சா ஒரே வயசுல கண்டுபிடிச்சிடலாம், காசு அதிகம். ஸோ பார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ் எல்லாருமே ப்ராஃபிட்டுக்காக கேன்சர் ட்ரக் என்ன பண்றாங்க, உற்பத்தி பண்ணி விற்கிறாங்க அதிக லாபத்துக்கு. மோஸ்ட்லி என்ன பண்ணிக்கிறாங்க, ஆன்டிபயோட்டிக் உற்பத்தி பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன ரீசன்? டைமும் ஆகுது, அதிகமான காஸ்ட்லியும் கூட. அப்படியே மார்க்கெட்டுக்கு வந்துருச்சுன்னா பேட்டன்ட் ரைட்ஸ் என்ன ஆகுது, உடனே காலி ஆகிடும். இந்தியா என்ன பண்றோம், சீப்பா உருவாக்கணும். வெளியே புரிஞ்சா? அதாவது இந்தியாவில் ஆன்டிபயோட்டிக்கை விட கேன்சர் மருந்து தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது என்ன பண்ணுது, உயிரையே சேஃப்கார்ட் பண்ணு நினைச்சுக்கிட்டு அதுக்கு அதிகமான டிமாண்ட் ஆயிடுது, காசு அதிகமாகிடுது. ஆன்டிபயோட்டிக் விலை எப்படி இருக்கு, சீப்பா இருக்கு. ஸோ ஆன்டிபயோட்டிக் வந்து விலையை ரொம்ப சீப்பா இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் ஃபர்ஸ்ட் உருவாக்குற 30 என்ன பண்றாங்க, உற்பத்தி பண்றத தவிர புதுசாக உருவாக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் சேலஞ்சஸ், அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ ஆன்டிபயோட்டிக் ஏன் ஃபெயில் ஆகுது? ஃபர்ஸ்ட் ரீசன் ஓவர் யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, நோ நியூ ஆன்டிபயோட்டிக்ஸ். மூணாவது, பார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ் ஃபோக்கஸிங் ஆன் எல்ஸ்வேர். எங்க? கேன்சர் ட்ரக். எக்ஸாம்பிள், இப்போ இந்த டைம்ல உலகம் முழுக்க ஒரு 46,000 கம்பெனிஸ் வந்து கேன்சர் ட்ரக் உற்பத்தி பண்றாங்கன்னா, உலகம் முழுக்க இருக்கிற ஆன்டிபயோட்டிக் வந்து ஒரு 3000 கம்பெனி தான். 46,000 வர்சஸ் 3000. என்ன ரீசன்? ப்ரிப்பேரிங் தி ஆன்டிபயோட்டிக் இஸ் எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ். அப்போ ஃபியூச்சர்லையும் என்ன வராது, புதுசாக ஆன்டிபயோட்டிக் வராது. அப்படி இருக்கும்போது இந்தியன் பீப்புள் என்ன பண்ணணும், இப்போவே தேவையில்லாம ஓவரா ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணி சாப்பிடாம இருக்கிறது தான் பெஸ்ட் வழி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யூஸ் தி ஆன்டிபயோட்டிக் வைஸ்லி. யூஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் வைஸ்லி. ரெண்டாவது, இந்தியன் கவர்மெண்ட் இந்தியன் கம்பெனிஸ்ல யாரெல்லாம் ஆன்டிபயோட்டிக் உற்பத்தி பண்றாங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா காசு வரணும், ஃபண்டிங். அதுக்கு பேர் வந்து ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ். யாரெல்லாம் ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு இன்சென்டிவ், ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ். மூணாவது,
பப்ளிக் அவேர்னஸ். இது இந்தியாவில் மட்டும் இருக்க மற்ற கண்ட்ரியில் இருக்கா? ஏஎம்ஆர் எல்லா கண்ட்ரியும் இருக்கு. அப்போ குளோபல் கோஆபரேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ கோவிட் எப்படி பேண்டமிக்கோ அதே மாதிரி ஆன்டி மைக்ரோப் ரெசிஸ்டன்ஸ்ன்றது ஒரு சைலண்ட் பேண்டமிக் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. இட் இஸ் தி சைலண்ட் பேண்டமிக். யாருக்குமே தெரியாம எல்லா கண்ட்ரி பரவிட்டு இருக்கு. இந்தியாவில் மட்டுமே இந்த ஏஎம்ஆர்னால 3 லட்சம் பேர் இறந்துருக்காங்க. 3 லட்சம் மக்கள் இறந்து போயிருக்கிறார்கள். உலகம் முழுக்க இருக்கிற எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லா இன்ஸ்டியூட் சொல்லுதுன்னா இந்தியாவோட எக்கனாமிக் growth வந்து வருஷத்துக்கு அப்புறம் 7% அதிகமாயிட்டே இருக்கும் சொல்றாங்க. ஸோ growth அதிகமாயிட்டு இருந்துச்சுன்னா இன்னொரு சைடில் எது அதிகமாயிட்டு இருக்கும்? எலக்ட்ரிசிட்டியோட டிமாண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ 2050 இந்தியாவோட எலக்ட்ரிசிட்டி நீட் இருக்குல்ல, அது வந்து இப்போ இருக்கிறத விட 3 மடங்கு ட்ரிபிள் டைம்ஸ் எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த 3 மடங்கு டிமாண்டை என்ன பண்ணி ஆகணும்? சாட்டிஸ்ஃபை த்ரூ ரெனியூபிள் எனர்ஜி. என்ன வரும்? சோலார், விண்ட். சோலாரும் ப்ளஸ் விண்டா. ஓகே, ஹைட்ரோ விட இது 2 தான் முக்கியம். ஹைட்ரோ இப்படி தான் இருக்கு, சோலார் ப்ளஸ் விண்ட். பட் இதில் ஒரு நெகட்டிவ் இருக்கு. என்ன நெகட்டிவ்? வெயிலும் வராமல் காற்றும் அடிக்காமல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது ஃபியூச்சரில்? அப்போ அதுக்கு அது ஒரே சொல்யூஷன் அது ஃபர்ஸ்ட் ஃபெல்லோ பேட்டரி வச்சுன்னா அது போகிறோம். இருக்கும்போது எல்லா எனர்ஜி என்ன பண்ணிக்கணும்? பேட்டரி ஸ்டோர் பண்ணுறது தான் அடுத்த ஃபியூச்சர். பேட்டரி எல்லாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் கொண்டு போவேன், நியூக்ளியர் எனர்ஜி தானே போடுவேன். எல்லா வெஹிக்கிள்ஸோட முக்கியமான சோர்ஸே பேட்டரி தான். நியூக்ளியர் போட வெடிச்சு செதறிடும், பேசாது. இதான் ஸ்டோரி. ஃபேக்ட்ல போலாம். சொல்லுங்க தீபக், வாட் இஸ் தி டாபிக்? எனர்ஜி. என்ன எனர்ஜி? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. எவ்வளோ எனர்ஜி? ஒரு வார்த்தை சொல்றேன், அதுக்கு மீனிங் சொல்லு. இந்தியா வந்து 3rd largest பவர் மார்க்கெட் அப்படின்னு அர்த்தம். 3வது இடத்துல எந்த எலக்ட்ரிசிட்டி. கண்ட்ரி அதிகமா பவரை வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னா 3வது இடத்துல இந்தியா. இந்தியா யாரா இருக்கலாம்? ஃபர்ஸ்டா? 2வது சைனா, 2வது அமெரிக்கா, யூஎஸ், ஃபர்ஸ்ட் சைனா. ஸோ இந்த 3 கண்ட்ரிக்கும் எலக்ட்ரிசிட்டி மார்க்கெட்டுக்கு நீங்க உள்ள போனீங்கன்னா செம பிசினஸ். ஓகேவா? ஸோ சைனா, யூஎஸ், 3வது யாரு? இந்தியா. இந்தியா. குளோபல் லெவல்ல சோலார் இருக்குல்ல, சோலாரை மேனுஃபேக்சர் பண்றதுல 2nd largest கண்ட்ரி இந்தியா. ஃபர்ஸ்ட் ஜப்பானா? ஏன் சொல்ல தெரியல. 2nd largest சோலார் மாடியூல் மேனுஃபேக்சரர் இந்தியா. ஸோ 2050 3 மடங்கு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. பட் இப்போ வரைக்கும் 70% ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கம்ஸ் ஃப்ரம் கோல் தான். இன்னும் கோல் தான் இருக்கு. என்ன ரீசன்? கோலை யூஸ் பண்றது ஈஸி, விலையும் சீப். அனலைஸ் பண்ணிருக்கோம். இப்போ 2030 அட்லீஸ்ட் என்ன பண்ணி ஆகணும்? நம்ம ரெனியூபிள் எனர்ஜி டார்கெட் அதிகமாக வச்சு மேட்ச் பண்ணிக்கணும். ஓவர் அது சொல்லலாமா? பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம், BESS. இல்லை அந்த டேர்ம் சொன்னோம்ல, அதாவது சோலாரும் விண்டும் இல்லைன்னா என்ன பண்ணுறது? இப்போ இந்தியா வந்து பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்தில் டெவலப் பண்ணணும், BESS கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்போ தான் இந்தியாவோட பவர் கிரிட் என்ன ஆகாது? இன்ஸ்டேபிள் ஆகாது, ஸ்டேபிளாக இருக்கும். கண்டினியூஸாக பவர் சப்ளை கிடைக்கணும்னா ஃபியூச்சரில் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணணும். போன வாரம் நியூக்ளியர் எனர்ஜி பிரைவேடைசேஷன்ல என்ன சொன்னீங்கன்னா, ஆமாம், இதுதான் இதையே சொல்லி இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து நிறைய வரணும் ரெனியூவபிள் எனர்ஜிக்காகன்னு சொன்னீங்க. இன்னைக்கு பேட்டரிங்கிறீங்க. ஆமாம், அதுதான் வந்து பெர்ஸ்பெக்டிவ். அதுதான் பெர்ஸ்பெக்டிவ். நான் சொல்கிறேன் பாருங்க, இருக்கு. இல்லை உண்மை கிடையாதுப்பா. எப்படி உண்மையாக இருக்கும்? எல்லாம் முக்கியம் இல்லை. இன்னும் இப்போ மாற்றலாம். இந்தியாவில் நியூக்ளியர் எனர்ஜி வரது கஷ்டம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னது? சோலார் எனர்ஜி, பேட்டரின்னு சொல்ல முடியும். யூபிஎஸ்னா என்ன? அப்படி சுத்தினா அப்படி சுத்தணும், அப்படி சுத்தினா அப்படி சுத்தணும். ஓகே, ஓவர். அடுத்து ஸ்மால் நியூஸ். பாகிஸ்தான்ல ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் மீட்டிங் நடக்குது. ஓகேவா? இந்த மீட்டிங் யாரெல்லாம் மெம்பர்ஸ்? ரஷ்யா, சைனா, இந்தியா, பாகிஸ்தான், எல்லா ஸ்தான் வரும். கஜகஸ்தான் எல்லாம் வரும். முக்கியம் தெரிஞ்சுக்க வேண்டியது ரஷ்யா, சைனா, இந்தியா, பாகிஸ்தான் இவங்க எல்லாரும் ஒன்னா மீட் பண்ற ஒரு முக்கியமான மீட்டிங் அது SCO. இந்த மீட்டிங் வந்து பாகிஸ்தான் நடக்குது. யார் போறா? இந்தியா சார்பா ஜெய்சங்கர், இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் போறாரு. ஸோ போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிருக்காரு? பாகிஸ்தான் பொறுத்தவரை மெயின் பர்பஸ் வந்து மல்டிலேட்டரல் மீட்டிங் தவிர பாகிஸ்தான் கூட டைரக்ட் கான்டாக்ட் கிடையாது இருக்காங்க. என்ன ரீசன்? பாகிஸ்தான் வந்து நேற்று பார்த்தோம்ல, கிராஸ் பார்டர் டெரரிசம் பண்ணிட்டு இருக்கு. அது எப்போ வந்து ஸ்டாப் பண்றாங்களோ அது வரைக்கும் பாகிஸ்தான் கூட பைலேட்டரல் ட்ரேடு வந்து வச்சுக்க மாட்டோம். பாகிஸ்தான் எங்களுக்கு கிடையாது, ட்ரேடு கிடையாது சொல்லிட்டாங்க. காவியா, இந்தியா, பாகிஸ்தான், சைனா, ரஷ்யா, கஜகஸ்தான் எல்லாருமே யாரு? நெய்பர்ஹுட்டா. இப்போ நெய்பர்ஹுட்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணி கவனிங்கப்பா. ஒரு நெய்பர்ஹுட்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவர் ஏம் என்னவா இருக்கும் காவியா? சார், அவங்க பார்டர் செக்யூரிட்டி இருக்கணும். பார்டர் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் பார்டர் செக்யூரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். ஒன்று. ரெண்டாவது நெய்பர்ஹுட்டா இருக்கிறதுனால கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச், அப்புறம் எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி, இந்த 3த்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் SCO. ஸோ ப்ரையாரிட்டி அது. இந்த மீட்டிங் வந்து இந்த வருஷம் நடக்க போதா இல்லை அடுத்த வருஷம் நடக்க போதா சார்? SCO summit ஆல்ரெடி will take place in Pakistan from October 15 to 16. ஆல்ரெடி ஜூலைல ஒன்று நடந்திருக்கு சார். அது நடக்காரு. அதுதான் வந்து 24th சார்.
புரியல அது அதுதான் 24th சார். இப்போ 24 பார்த்தேவா 24 அதை விட்டு தேவையில்லை. சார் 24 தப்பா இருக்கு கரெக்டா? 24th தான் வந்து நம்ம பண்ணது. ஆனால் 24th கிடையாது. இப்போ நான் இனிமேல் நடந்தால் 25th சரி 24th மீட்டிங் எங்க நடந்திருக்கு? கசகிஸ்தானில். கசகஸ்தான் அஸ்தானா. ஆ அஸ்தானா. ஓகே சரி, நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, அந்த பிசினஸ் ஃபிளாப் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? அதாவது நிறைய கடன் வாங்கி திருப்பி தர முடியல, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? ஷேர்ஸ் ஆகி எஸ், ஜென்ரலாகவே ஒரு கம்பெனி கடன் வேணும்னா நீங்க சொன்ன நடக்கும். என்ன பண்ணுவாங்க? ஷேர்ஸை வித்து காசு வாங்கி கடன் ஜென்ரலாக பண்றது. கடன் வேணும்னா இப்போ கடன் வாங்கி இவனால என்ன பண்ண முடியல, லாபம் சம்பாதிக்க முடியல, பிசினஸ் ரன் பண்ணவே முடியல. இப்போ ஷேர்ஸ் கொடுத்தாரு வாங்குவாங்களா? வாங்க மாட்டார். அந்த ஸ்டேஜ்ல இருக்க நீ இப்போ என்ன பண்ணலாம்? ரெண்டு பண்ணலாம். இழுத்து மூடிடு தான் ரெண்டாவது ஆப்ஷன். அதுக்கு பேர் வந்து லிக்விடேட், அதாவது ஊற்றி முடிடுறது, லிக்விடேட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எஸ் ஏன்டாடி ரிகவரி. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண முடியுமா? வேற காசு கிடைச்சிச்சுன்னா அகைன் நம்ம கம்பெனியை இம்ப்ரூவ் பண்ண முடியுமா? ரெண்டு ஆப்ஷன். ஓகேவா? ஆக்சுவலாக ரெண்டு ப்ராசஸும் பண்ணுறது டைம் ஆகும். ஓகே, இந்த ரெண்டு ப்ராசஸையும் ஃபாஸ்ட் ஆகிறதுக்காக வந்தது தான் இன்சால்வென்சி பேங்க்ரப்சி கோட். கோல்ஃபீல்டு இன்சால்வென்சி பேங்க்ரப்சி, பேங்க்னா அது கடனாகி திவாலாக போகுது. பேங்க்ரப்சி கோடு நடத்தும் ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த கம்பெனில லாஸ்ட்ல இருக்கோ இந்த கம்பெனி ஈஸியாக ரிகவரி பண்ணிடலாம். இல்லைனா பண்ணிடலாம், ஒன்றும் பண்ண முடியல அப்புறம் பண்ணிடலாம். அட்லீஸ்ட் இந்த எல்லா பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டியும் வித்து ஷேர்ஸ்ல காசை வாங்கி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற கோட் என்னது? ஐபிசி. ஓகேவா? இது வந்து 2016 கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இப்போ எத்தனை வருஷம் இருக்கு? 2024 8 வருஷம் ஆயிடுச்சு. ஓகேவா? நியூஸ்ல என்ன வந்திருக்குன்னா மிஸ்டரியே, இந்த ஐபிசி எது கொண்டு வந்தாங்களோ அதோட மெயின் கோர் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதாவது இதோட மெயின் நேம் என்னன்னா, எக்ஸாம் சொல்றேன், ஒரு 330 நாளுக்குள்ள எந்த கம்பெனி காசு ஆனாலும் சரி பண்ணிருக்கும். ஆனா இது ஐபிசி வச்சுக்கிட்டு 600 700 டபுள் மடங்கு 3 மடங்கு தான் இருக்கு, டேஸ் அதிகமா இருக்கு. அப்போ இதோட மெயின் என்னாச்சு? மெயின் ப்ராசஸ் தப்பா இருக்குல்ல. ஸோ எல்லா பிசினஸ் பீப்புளும் ஈவன் ஆர்பிஐயும் எல்லாருமே ரூல்ஸை மாற்றணும், செட் ஆக மாட்டேங்குது சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் சொல்லுங்க? இன்சால்வென்சி பேங்க்ரப்சி கோட். ஓகேவா? தனியாக டாபிக்கே இருக்கு கிளாஸ் எக்கனாமியில். நாளைக்கு வரும்போது அந்த கிளாஸ் பார்த்து வந்துடும் வீடியோ. ஓகேவா? மிஸ்டர் ஏ சொல்லுங்க, ஐபிசி யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு? இண்டஸ்ட்ரீஸ். எந்த கம்பெனிலாம் டிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், கரெக்டா? டிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், லாஸ்ட்ல போதும், அதுக்கு ஹெல்ப் பண்ண வந்ததான். எப்படி ஹெல்ப் பண்ணலாம்? ஒன்று ரிகவரி ரூல்ஸ், இன்னொன்று ரிகவரி பண்ணலாம், இன்னொன்று லிக்விடேட் பண்ணலாம். அதுக்கான ரூல்ஸ் எங்க இருக்கு? ஐபிசி. எத்தனை டேஸ்க்குள்ள வந்துடணும்? 3 days. ஓகேவா? இப்போ எல்லா பிஸ்னஸ் பீப்புளும் ஆர்பிஐயும் இந்த ஐபிசி ரூல்ஸ்னால என்ன ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்கன்னா 3 பேசிக் ப்ராப்ளம் நமக்கு தெரிஞ்சது தான். ஃபர்ஸ்ட் போனீங்களா, இப்போ நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுதுன்னா அப்ளை பண்ணிருக்கு. எதுக்கு? ஐபிசிக்கு. இப்போ பேக்லாக் நிறைய ஆயிடுச்சு. இன்னைக்கு புரியுதா? நிறைய கம்பெனிஸை வந்து சரி பண்றதுக்கான இஷ்யூஸ் நிறைய இருக்கு, லாங் பெண்டிங்கா இருக்கு. ஒன்று. அடுத்து நாகுது டிலே அதிகமாகுது. ஓகேவா? மூணாவது பயங்கரமான லாஸ். யாருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் நீ ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறேன்னா உன்னோட ஓன் காசு போட்டு ஆரம்பிப்பியா, பேங்க் காசு போட்டு வாங்கி ஆரம்பிப்பியா? எஸ். அப்போ இந்தியாவில் ஒவ்வொரு கம்பெனி லாஸ் ஆச்சுன்னா அது யார் கிளாஸ்? பேங்க் கிளாஸ். ஓகேவா? பேங்க்குக்கு பேர் இன்னொரு பேர் என்னன்னா கிரெடிட்டர்ஸ். சொல்லி பார்க்கலாம், கிரெடிட்டர்ஸ். அப்போ இந்தியாவில் எல்லா கம்பெனியும் சேஃப் கார்டு பண்ணுறதுக்கு ஆசைப்படுதுன்னா சரி, கம்பெனி கொலாப்ஸ்னா அது பின்னாடி இருக்க பேங்க் நாடும் கொலாப்ஸ் ஆகும். அப்போ கிரெடிட்டர்ஸை சேஃப் கார்டு பண்ணுறதுக்கும் இல்லை இருக்குது, இல்லை ஐடியா இருக்கு. ஓகேவா? இப்போ சொல்லுங்க, இந்த கம்பெனியை விற்கிறாங்க வச்சுக்கலாம், கடைசியாக எதுவும் முடியாமல் லிக்விடேட் பண்ணுறாங்க. ஓகேவா மிஸ்டர் மாரா? இதை என்ன பண்ண போகிறாங்க? கடைசி கட்டமா லிக்விடேஷன். அதான் அப்படின்னு அர்த்தம். செல்லிங் தி அசட்ஸ். வித்த காசு வரும்ல, இந்த காசு யார் எடுத்துப்பா? கடன்காரங்களுக்கு. யாரோ அவங்க பேர் என்னது? கிரெடிட்டர்ஸ். எஸ். ஓகேவா? இப்போ இந்த கம்பெனி வந்து திவால் ஆயிடுச்சா? திவாலான்னு தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் நாள் என்ன பண்ணி எடுத்துட்டு வந்தேன், ஒரு வருஷம் ஆச்சு, என்ன ஆகும்? யாரும் வாங்க மாட்டாங்க தானே. இதான் பிரச்சனை. ஐபிசியோட மெயின் பர்பஸ் எவ்வளோ சீக்கிரமா அந்த பிரச்சனை தீர்த்தாலோ பாசிட்டிவ். 2 வருஷம் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனி வேல்யூ ஆகிடும், குறைஞ்சிரும். ஸோ 2 வருஷம் போக போக டோட்டல் வேல்யூவில் 30% காசு தான் யாருக்கு கிடைக்குது? கிரெடிட் கிடைக்கும். ஸோ கம்ப்ளீட் கொலாப்ஸ் சொல்கிறோம். ஸோ ஐபிசியில் என்னென்ன ப்ராப்ளம்? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அட்மிஷன் டிலே. மீனிங் என்ன மிஸ்டர்? இப்போ ஒரு கம்பெனி வந்து திவால் ஆக போகுதுன்னா நிறைய கம்பெனிஸ் அப்ளை பண்றது, கம்பெனி ஐபிசி அக்செப்ட் பண்ணிக்கணும்ல, அது அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு டைம் ஆகுது. அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொசீஜர் ஆகுது, ப்ரொசீஜர் லேட் ஆகுது. அட்மிஷன் டிலே, ப்ரொசீஜர் டிலே. தீபக், அந்த கம்பெனிக்காரனுக்கு காசு கொடுத்தது வந்து யார் கொடுத்தா? கிரெடிட்டர்ஸ் கொடுத்தா. கிரெடிட்டர்ஸ் அவங்களுக்கு காசு அதிகமாக கிடையாது, கம்மியாக கிடைக்குதா? கம்மியா. அதுக்கு பேர் வந்து ஸ்டீப் ஹேர் கட் சொல்லுவாங்க. ஸ்டீப் ஹேர் கட் எல்லாம் எக்கனாமிக் கிளாஸ்லேயே இருக்கு. ஸ்டீப் ஹேர் கட் மீனிங் புரிஞ்சா மிஸ்டர் ஏ? நீங்க 100 ரூபாய் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு திருப்பி எடுத்து தருவேன் நான், உங்களுக்கு 5 ரூபா வருது வச்சுக்கலாம். என்ன அர்த்தம்? நிறைய கட் ஆயிடுச்சு. ஸ்டீப் ஹேர் கட். ஓகேவா? ஸோ 30% தான் யார் கிடைக்குது? கிரெடிட்டர்ஸ் கிடைக்குது. ஸோ எந்தெந்த கம்பெனிஸ்லாம் அந்த 330 நாளுக்குள்ளேயே எல்லாம் சரி பண்ணிட்டாங்களோ அவங்களுக்கு வந்து ரிகவரி அமௌண்ட் 49%. ஓகேவா?
அதுவே வந்து 2 வருஷம் ஆகுது வச்சுக்கலாம். 330லேருந்து 660க்குள்ளனா ரிகவரி வந்து 36%. 600 நாளுக்கு மேலே ஆச்சுன்னா ரிகவரி பர்சன்டேஜ் வந்து 26% தான். மீனிங் புரியுதா? டேஸ் அதிகமாக ரெக்கவரி ஆகிற காசு ஆகுது கம்மியாயிட்டே இருக்கு. இந்த ஐபிசி பற்றி பார்த்துக்கிறது யாரு இருக்கா? நேஷனல் கம்பெனி லா ட்ரிபுனல். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லா கொலாப்ஸ் ஆகிற கம்பெனியையும் ஒரு 14 நாளுக்குள்ளேயே அட்மிஷன் பண்ணிட்டோம்னா சீக்கிரமா ஆயிடும், ப்ராசஸ் சீக்கிரம் ஆகிடும். பட் அந்த 14 டேஸ்க்குள்ளே என்ன பண்ண முடியல, அந்த இன்சால்வன்சி ப்ராசஸை அட்மிஷன் பண்ண முடியல. ஸோ டிஃபால்ட்டாகவே எல்லா கம்பெனியையும் ஜஸ்ட் 14 டேஸ்க்குள்ள அட்மிஷன் எடுத்துக்கணும். எதுக்கு? இன்சால்வன்சி ப்ராசஸ்க்கு. பட் என்ன ஆகுது, டைம் ஆகுது. அட்மிஷன் பண்ணுறதுக்கே 14 டேஸ்க்கு மேலே போகுது. காவியா, நான் ஒரு டேர்ம் எழுதுறேன், இந்த டேர்முக்கு மீனிங் சொல்லுவேன். ஓகே சார். மரியாதை படிங்க. சால்ட் பேன். சால்ட் பேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோ தமிழ்ல வந்து உப்பு வயல். உப்பு வயல். இந்த கடலோரத்துல உப்பு குழாயா? பேர் என்ன சொல்லுவாங்க? உப்பு விளைவிக்கிற இடம் சார். சீஷோர்ல. சீஷோர்ல சால்ட். சால்ட்டை கல்டிவேட் பண்ணுவாங்க. அது உப்பு எடுப்பாங்க. அது வந்து பல ஏக்கர்ல என்ன பண்ணுவாங்க, அப்படி ஓகே. ஸோ சால்ட் கல்டிவேஷன், அந்த லேண்டுக்கு பேர் தான் சால்ட் பேன். ஓகே சார். இந்த சால்ட் கல்டிவேஷன் பண்ணுறதுனால ஒரு பயங்கரமான ஒரு பெனிஃபிட் இருக்குது. கடலோரத்தில் இருந்தால் என்ன வரும், சுனாமி உள்ளே வந்து சிட்டிக்குள்ளே ஃப்ளட்டு வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிரா வச்சுக்கலாம். எப்போல்லாம் மழை வருதோ சென்னையில் ஃப்ளட் வருதுல்ல, அதே மாதிரி ஃப்ளட்டில் அதிகமாக பாதிக்கப்படுற ஒரு சிட்டினா, சரி ஸ்டேட்னா மகாராஷ்டிரா. ஓகேவா? மகாராஷ்டிராவில் முக்கியமான சிட்டினா மும்பையா? ஸோ அந்த ஃப்ளட்ல இருந்து மும்பை சிட்டியை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 200 ஏக்கரில் சால்ட் பேன் இருக்கு. ஓகேவா? இதுதான் என்ன பண்ணுது, கம்ப்ளீட் டிஃபெண்ட் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மாபெரும் என்ன வரும் நினைக்கிறீங்க? இண்டஸ்ட்ரி சார். எஸ், மக்களுக்கு வீடு கட்டி தர போகிறாங்க. அப்படியே கம்ப்ளீட்லி இந்த படம் காலப்படம் பார்த்தீங்களா, சேம் தீம். ஓகேவா? ஸோ மகாராஷ்டிராவில் முக்கியமாக இருக்கிற ஒரு ஏரியா என்னது? மும்பை. தாராவி தானே? தாராவி இஸ் தி ஒரு பெரிய ஸ்லம் ஏரியா. ஓகேவா? அங்கே வந்து பேசிக் அம்யூனிட்டிஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை. அதாவது மக்களோட லைவ்லிஹுட் அந்த அளவுக்கு சூப்பராக கிடையாது. அப்போ அவங்களோட லைவ்லிஹுட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஹவுஸ் வீடு கட்டி தரப்போம். வீடு எடுத்து போகிறாங்க. பட் அதே இடத்துல கட்டின வீடு. ஓகேவா? அங்கே இருக்கிற மக்களை அப்படி பிரித்து மும்பை முழுக்க எங்கெல்லாம் இடம் கிடைக்குமோ, சில பார்சல்ஸ் ஆஃப் லேண்டில் அலோகேட் பண்ண போகிறாங்க. இது ஒரு நெகட்டிவ். ஸோ ஆல்ரெடி மொபிலைஸாக இருந்த மக்களை பிரித்து விட்றாங்க கேட்டகரி வைஸ். இது ஒன்று. எந்த இடத்துல பண்ண போகிறாங்கன்னா சால்ட் பேன் ஏரியாஸ். ஸோ ஃப்ளட் வர நிறைய எஸ். ஸோ இதனால வந்து மும்பையில் இருக்கிற ஈகோ சிஸ்டம் என்ன ஆகுது, பாதிக்கப்படுது. இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட் பேர் தாராவி ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் யார் பண்ணுறா? மகாராஷ்டிரா கவர்மெண்ட் பண்ணுமா? எஸ் சார். அப்போ அந்த தாராவி மக்களுக்கு வீடு கட்டி தர்றதுக்கான இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஒரு தனி கம்பெனியை கவர்மெண்ட் உருவாக்கியிருக்கு. இந்த கம்பெனி பேர் எழுதுறேன். ஓகேவா? தாராவி ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட். மிஸ்டர் ஏ, புரிஞ்சுதா? எப்பயும் கவர்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிச்சுன்னா அது ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனி தான் எல்லா வேலையும் பார்த்துக்கும். ஓகேவா? ஆக்சுவலாக அது ஜென்ரலாக பார்க்கும்போது கவனிங்களேன், இது வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் மாதிரி தெரியும். இந்த கம்பெனியோட 80% ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்குன்னா அதானிக்கிட்ட இருக்குது. ஓகேவா? 20% மட்டும்தான் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் பண்ணுற மாதிரி ப்ராஜெக்ட்டு, பட் யார் பண்ணுறா? ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான் அந்த ஊர் மக்களுக்குலாம் என்ன பண்ண போகுது, வீடு கட்டி தரப்போம். அப்போ அதுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும் ப்ராஃபிட் ஓரியன்டேஷன் இருக்கும். ப்ராஃபிட் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் பேர் சொல்லுங்கள். தாராவி ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்டா? எஸ். அது அந்த மக்களுக்கு அகைன் வீடு கட்டி தர ப்ராஜெக்ட். எந்த இடத்துல கட்டுறாங்க? சால்ட் பேன். ஓகேவா? இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் ஃபேக்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சொன்னது ஸ்டோரி, இப்போ ஃபேக்டாக சொல்கிறேன். ஓகேவா? மகாராஷ்டிரான்றது சிட்டியா ஸ்டேட்டா? மகாராஷ்டிரான்றது தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட். அதில் ஒரு பிளேஸ் தான் என்னது, மும்பை. மகாராஷ்டிரா முழுக்கவே எவ்வளோ சால்ட் பேன் இருக்குன்னா ஒரு 13,000 ஏக்கர் என்ன இருக்குது, சால்ட் பேன் இருக்குது. அதில் மும்பையில் ஒரு 5,000 ஏக்கர் இருக்குது. அந்த 5,000 ஏக்கரில் தான் எவ்வளோ போகுது, 255 ஏக்கர் இந்த ப்ராஜெக்ட் தரப்போகிறாங்க. இந்த ஃபேக்ட் முக்கியம் இல்லை, பட் சால்ட் பேன் பற்றி பேசும்போது எது நான் வந்துடணும், மகாராஷ்டிரா மும்பை நான் வந்துடும். கதையை கவனிக்கிறீங்களா? கேட்டால் ஆன்சர் பண்ணுவீங்களா? அது பரவாயில்ல. எக்ஸாம்பிள் இதெல்லாம் கேட்பாங்களா? இதெல்லாம் கேட்க மாட்டேன். பட் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா, டெவலப்மெண்ட் இருக்கா இதில் இருக்குது. GS2ல சோஷியல் டெவலப்மெண்ட் இருக்குது. அதில் லிமிடேஷன்ஸ் நெகட்டிவ்ஸ்னு பேசும்போது டெவலப்மெண்ட் எதுவுமே பீப்பிள் சென்ட்ரிக்காக இல்லை. அப்படி போட்டு ஐஃபோன் போட்டு தாராவி ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் என்ன பண்ணுறாங்க, பை எக்ஸ்ப்ளாய்டிங் தி சால்ட் பேன் அப்படி போட்டால் எழுதணும்.
என்ன சொல்ற புரிஞ்சா? கவர்மெண்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எஃபிஷியன்சியா இல்லை. அதுக்கு ஒரு ப்ரூஃப் என்ன பண்ணிடலாம், இந்த ஒன்லைன் எழுதலாம், தவிர இது ஃபுல்லாக கேட்க மாட்டாங்க. சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுக்காக பீப்புள் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா சார் அங்கே? இல்லை, அது நான் பார்க்கல, ப்ரொட்டஸ்ட்டு நான் பார்க்கல. பட் ஆக்சுவலாக இப்போ கன்சர்ன் வந்து 2 தான். ஒன்று வந்து என்விரான்மெண்டல் மினிஸ்டர். இன்னும் இந்த ப்ராஜெக்ட் என்ன ஆகலைன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆகலை. இந்த ப்ராஜெக்ட் முதல்ல சைன் பண்ணணும். அடுத்து எங்கே போகணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட்டுக்கு போகணும். என்விரான்மெண்ட் வந்து அந்த ஏரியாவில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சுன்னா என்ன என்விரான்மெண்ட் இம்பாக்ட் ஏற்படுன்றதை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி ஒரு வேளை ஓகே கொடுத்துட்டாலும் என்விரான்மெண்டலிஸ்ட் என்ன பண்ணலாம், அந்த ப்ராஜெக்டை சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடலாம். கேஸ் போட்டுட்டு தான் திருப்பி வரும். எப்படி ஆகிடும்? டிலே ஆகிடும். ஸோ எப்படியும் ஒரு அப்பீல் போக போக ஒரு 10 வருஷம் டிலே ஆகிடும். பட் தெரிஞ்சுக்க வேண்டியது மோஸ்ட் ஆஃப் தி டெவலப்மெண்ட் வாஸ் டேக்கிங் பிளேஸ் இன் எங்கே? சால்ட் பேன் சென்சிட்டிவ் ஏரியாஸ், ஈக்காலஜிக்கலி சென்சிட்டிவ் பிளேசஸ் என்ன பண்ணுறாங்க, டிஸ்டர்ப் பண்ணி தான் உருவாக்குறாங்க. மிஸ்டர் ஏ, இதுக்கு மீனிங் ஒன்று புரியுதா பாரு? மீனிங் புரியுதுன்னா எது வந்து கோஸ்டலோட டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்குது, எது வந்து கோஸ்டலோட டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்குது? சால்ட் பேனு. மீனிங் புரிஞ்சா? அதாவது கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு, கடல் பக்கத்தில் வாடுற எல்லா மக்களுக்கும் அந்த வீடு வந்து அடிச்சுட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிஃபென்சிவாக இருக்கிறது வந்து இந்த சால்ட் பேனு. ஓகேவா? இதான் என்ன பண்ணுறாங்க, டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இதே கேட்டனா நம்ம கான்செப்ட் தெரியும். கதை ரொம்ப சிம்பிள். அதில் மெயின்ஸில் எழுதும்போது வேர்ட்ஸ் முக்கியம். ஓகேவா? இப்போ சால்ட் பேன் எழுதும்போது சால்ட் பேன் இஸ் என்ன கூடாது, இட் இஸ் சால்ட் கல்டிவேஷன் நியர்பை அப்படி கூடாது. சால்ட் பேன் இஸ் தி கோஸ்டல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆஃப் மும்பை விச் ப்ரிவென்ட்ஸ் ஃப்ரம் ஃப்ளட் அப்படி. அதே மாதிரி அந்த வீடு வந்து ரெண்டல் ஹவுஸ் தான். ஓகேவா? இது முக்கியமானது. ஸோ டாபிக் ஓவர். இந்த வார்த்தையை ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள். இந்த வார்த்தை பார்த்துருக்கீங்களா? ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா? கெட்டோ இல்லை கீட்டோ என்ன மீனிங் பாருங்க? கீட்டோஸ் தான். காவியம் சொல்ல முடியுமா? தெரியலையா? அவனுக்கு தெரியுமா? மிஸ்டர் ஏ, மிஸ்டர் பி, உங்களுக்கு இது தெரியாதப்பா? உங்களுக்கு என்ன பேசிக்ப்பா? நம்ம வாடுறது இங்கே தான். ஸ்லம் ஏரியா. ஸ்லம் ஏரியா. ஸ்லம் ஏரியா வந்து சொல்லலாம். அந்த ஊரில் மார்ஜினல் பீப்புள் தங்குறதுக்கான ஒரு இடம். மைனாரிட்டிஸாக இருக்கலாம், போர் பீப்புள்ஸ் அந்த மாதிரி. நீங்கள் சொல்லுங்கள். கெட்டோஸ் இருக்குல்ல, இது மக்களை இன்டகிரேட் பண்ணுதா இல்லை ஐசோலேட் பண்ணுதா? இன்டகிரேட் தான் சார் பண்ணும். எப்படிமா? சரி என்ன நிலைமை பாருங்க. சரிப்பா, லாஸ்ட்டை பார்த்தோம்ல சார், அதில் இன்டகிரேட்டாக இருந்தாங்க, அப்புறம் ஐசோலேட் ஆயிட்டாங்கன்னு சொன்னீங்க. ஓகே, ஜென்ரலாகவே கெட்டோஸ்னா சில குறிப்பிட்ட மக்களை வந்து ஐசோலேட் தனிப்படுத்துறது தான், ஐசோலேஷன் தான். ஆக்சுவலாக என்னன்னா இது நம்ம ஊர் வார்த்தை கிடையாது. த்ரூ அவுட் தி வேர்ல்டு இருக்குனுக்கான ப்ரூஃப் அது. ஸோ உலகம் முழுக்க எல்லா கண்ட்ரீஸ்லுமே ஃபார்மேஷன் ஆஃப் கெட்டோஸ் நடக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஒரே ஏரியாவில் இருக்கிற மக்கள் என்ன பண்ண போகிறாங்க, தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு லிஸ்ட்டில் போட போகிறாங்க. நிறைய கெட்டோஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது வந்து சொசைட்டியோட இன்டகிரேஷனாக என்ன ஆகும், வீக்கன் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இதே ப்ராஜெக்டை சோஷியாலஜியில் நம்ம கூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? வீக்கனிங் ஆஃப் சோஷியல் சிஸ்டம் த்ரூ கெட்டோசைசேஷன் சொல்லுவாங்க. ஒரே டாபிக் தான், அதை ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அர்பன் வந்தீங்கன்னா சிட்டிக்கு போய் என்ன நடக்குதுன்னா கெட்டோசைசேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியும் அந்த இடத்துக்கு போய் என்ன பண்ணிடுது, தனிப்படுத்திக்குது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தாராவி ரீடெவலப் ப்ராஜெக்ட் வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ரியல் கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு போச்சு. இதுதான் சோஷியாலஜியில் இது வேண்டிய கரண்ட் அஃபேர்ஸ். நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே எல்லா பாயிண்ட்டும் புரியும். அந்த லாங்குவேஜ் மாறுறதுனால கஷ்டப்படுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வார்த்தையை உங்களால் ஆன்சர் பண்ண முடியும், நீ ட்ரை பண்ணு. ஓகேவா? மிஸ்டரியே, இதுக்கு என்ன மீனிங்? சீதா இல்லை. ஓகேவா? இதே மாதிரி இன்சைட் டூ இல்லை இன்சி டூ ரீஹாபிலிட்டேஷன். என்ன எஸ் உள்ளேற இன்சைட். ஓகேவா? இப்போ தாராவி மக்கள் என்ன பண்ணுறாங்க, ரீஹாபிலிட்டேஷன் பண்ண போகிறாங்க. பெட்டர் என்னது பேசிக் கம்யூனிட்டிஸோட எந்த இடத்துல பண்ணுறாங்க, அதே இடத்துல வேறு இடத்துலையா? வேற இடத்துல. அப்போது அது வந்து எக்ஸைட்டு. ஓகேவா? அப்போ இன்சைட்டு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஓகே. பட் எக்ஸைட்டு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சோஷியல் இன்டகிரேஷன் வீக்கன் ஆகிடும். அதே வார்த்தை தான் இந்த டேர்ம்ஸ்லாம் போட்டு எழுதணும். ஓகேவா? ஸோ மக்களை வந்து எப்போலாம் ரீடெவலப்மெண்ட் பண்ணுறாங்களோ அங்கே நடக்கிறது இன்சைட்டுவான்னு கேட்டால் கிடையாது. மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, பிரித்து விட்றாங்க. எக்ஸைட்டும் நடக்குது. மிஸ்டர் ஏ, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த டாப்பிக்கில் இருந்து ப்ரிலிம்ஸில் கொஸ்டின் வரணும்னா எது கொஸ்டினாக வரலாம்? சால்ட் பேன்ஸ் வரலாம். சால்ட் பேன்ஸ்லாம் என்ன கேட்பாங்க? ஈக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியான்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் எந்த ஊரில் சால்ட் பேன்ஸ் அதிகமாக இருக்குன்னு கேட்பாங்க. அதோட அட்வான்டேஜ் கேட்பாங்க. இதான் கொஸ்டின் ப்ரிலிம்ஸில். ஓகே?